ஷேய் எப்பா சூரியன் நவநாத் முனியப்பன் பேசுகிறான்ப்பா. விஷ்ணு நீயும் ஆட்சி ஆண்ட உன்னையும் வேடிக்கை பார்த்தான் ஈஸ்வரன். புரிதா இல்லையா? சிரிக்க பொன் சிரிப்பா சிரிக்க. இன்னைக்கு கைலாசத்தில் சுத்தமாக தூயமாக 7 செம்மத்துக்கு அப்புறம் சிவன் குடும்பம் தான் உன்னை சுத்தம் பண்ண முடியும். வேறு யாரும் சுத்தம் பண்ண முடியாது. உன்னை மந்திரம் பண்ணுறவன் மந்திரம் ஓதுறவன் ஐயம்மார் பேயிலேருந்து பூரா அம்புட்டு பேரும் உன்னை அசிங்கமாக பண்ணி வச்சுட்டான். புரிதா இல்லையா? சுத்தமாக தூயமாக குடும்பத்தார் சிவன் குடும்பத்தார் உன்னை எப்படி சுத்தமாக தூயமாக மானிடப்பே சுத்திங்கன கிடக்கான். உன்னை வந்து பார்க்க முடியுதா? பார்க்க விடமாட்டான் கடவுள். பூமியில் தரையில் கடவுள், பூமி கடவுளுடைய குடும்பத்தார், கடவுளுடைய கூட பிறந்த விஷ்ணு பிரமா சிவன் 3 பேர் ஒரே கொடியில் பிறந்த 3 பேருமே பூமியில் கைலாசத்தில் நம்ம நிற்கோம்னு இப்போ புரியுதா? எங்கெங்கெல்லாம் எத்தனாயிரம் கோயிலில் போய் ஊன்னு போகிறான். தரையில் கைலாசத்தில் நீ நிற்க உன்னை யாரும் பார்க்க முடியுதா? விஷ்ணு பார்க்க முடியுதா? சிவனை பார்க்க முடியுதா? புரியுதா இல்லையா? இதாண்டா கடவுளுடைய கட்டளை. புரியுதா இல்லையா? என்னப்பா கடவுளுடைய கட்டளை. கடவுள் பூமியில் இறங்கியாச்சுன்னா யாருமே பார்க்க முடியாது. இதுதான் அடி இந்த செம்மத்தில். என்னப்பா அண்ணன் ஏந்திரத்தை தூக்கி பாம் கையில் வச்சுருக்கானா எலுமிச்சம்பழம். அதான் எலுமிச்சம்பழம் கனி பாம் கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுருவான். சரியா? அவன் உள்ளே போயிட்டான். அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருப்பான். கணக்கு என்ன எனக்கு போடுதான்னு. இப்போ எல்லா நாட்டிலையும் உட்காந்து ஒவ்வொருத்தனுக்கும் அடி உச்சி தலையில் அடித்து ஒல்லாம் 3வது போர்க்கழகம், 3வது போர் சண்டை, 3வது போர்க்கழகத்தில் எல்லாமே அழிச்சிருவான். இதே ஏந்திரத்தை தூக்கணும். வெளிநாடு வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் பூரா ஆங்கிலேயர் காலத்தில் பூரா அங்கேருந்து இங்கே நாசம் பண்ணான். இங்கேருந்து அங்கே போய் இப்போ நாசம் பண்ண போயிட்டான். எல்லா நாடுமே 3வது போர்க்கழகத்தில் போர் சண்டையில் இதிலே கணக்கை முடிச்சிருவான். முக்கால் சத்தியம்.